ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஒரு 3 கிலோ கேக்கு, சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு, சொதப்பின கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த கேக் வந்து செய்யும் போதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்து கொக்கு போட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 4 வாட்டி சலிச்சேன். அதில் நான் ரொம்ப நரநரன்னு இருந்தா மாதிரி இருந்தது. சரி, இத்தனைக்கும் அது புது பேக் தான், எதுவும் எக்ஸ்பைரி ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. சரி, ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லி 3 கிலோமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கொடுக்க வேண்டாம், கலர் டல்லாக இருக்குது, வேறு சாக்கோ ட்ரஃபிள் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே ஜெனரலாக டேஸ்ட் பண்ண முடியாது நம்ம செய்கிற கேக்கெல்லாம். சரி, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, கொடுத்து திட்டு வாங்குறதுக்கு வேறு கேக் செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட இருக்கிற சுச்சுவேஷன் சொன்னேன். சரி, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வேறு ஃப்ளேவரில் கேக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலாக 2 kg பட்டர்ஸ்காட்ச், 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட்னு சொல்லி இந்த கேக் செஞ்சு கொடுத்துட்டேன். டேஸ்ட் வைஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய் எல்லாருக்கும்.